மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானமாகிய ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக மகிழ்ச்சி நிறைந்தவைகளாக எவையெல்லாம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது என்று பார்ப்போம். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்புகிரகமாக சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதப்படுகிறது. இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் வலுவாக பார்வையிடுகிறார். எனவே உங்களுடைய எல்லாவிதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வெற்றியோகங்களும் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். ஜீவனாதிபதியுமாகவும் பஞ்சமாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகியதாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்புகிரகமாக இருப்பதாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் அந்தளவுக்கு பாதிப்புகள் அதிகமிருக்காது என்பது மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான இடத்தை வலுவாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரம்மாண்டமான அதிரடியான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாவதற்கான யோகங்கள் உள்ளது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் நவக்கிரகங்களிலேயே அபரிவிதமான செல்வ செழிப்புகளையும் ஆடம்பரமான வாழ்க்கை வசதி வாய்ப்புகளையும் முன்னேற்றமான வாழ்க்கைகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் சௌகரியம் அதிகமாக நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அது கண்டிப்பாக சுக்கிரனின் அருளாசிகளிருந்தால் மட்டுமேதான் உண்டு என்பதை தீர்க்கமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுக்கிரன் இப்போது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் நிலையில் இருக்கிறார் என்பதால் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான அபரிவிதமான நன்மைகள் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். சுக்கிரனை பொறுத்தமட்டில் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுவார். சுக்கிரன் ராசிக்கு 2 4 5 7 9 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குவார். இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வளர்ச்சியை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். எனவே சுக்கிரனால் கொடுக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய அடுத்தகட்ட உயர்நிலைக்கு எளிதாக செல்லலாம். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான உறவுகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்குவதற்கான யோகங்கள் பலமாக உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் நீச்சமடைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவதை தவிர்த்தல் நல்லது. நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை விரைவாக முடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு சென்று அதில் நிதானமிழந்து செயல்படுவதை தவிர்த்தல் சிறப்பு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லை. அனைத்து விதமான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் சுக்கிரன் நீச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பதால் நடுநிலையான பலன்களை விட சற்று கூடுதலாகவே ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கின்றார். மகரம் ராசிக்காரர்களாகிய இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்த அனைவருக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தானாகவே நடக்கப்போகும் நல்லவைகளாக எல்லா விஷயங்களும் அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது.
பொருளாதார ரீதியான பல நெருக்கடிகளான சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் தொந்தரவுகள் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக கிடைக்கிறது. உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த உடல் ரீதியான அஷ்டம பாதிப்புகள் உடல் ரீதியாக ஏற்பட்ட தொல்லைகள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். பல்வேறு விதங்களான நெருக்கடிகளை சந்தித்து வந்த நிலையில் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் குடும்ப உறவுகளிலிருந்து வந்த பிரச்சனைகளை மிகப்பெரிய அளவில் சரிசெய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான அற்புதமான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான போராட்டங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் வக்ர நிலை சுபபலத்தின் காரணமாக சுக்கிரனின் நீச்சம் காரணமாக தெளிவு பிறப்பதற்கான யோகங்களும் மிகவும் பலமாக ஏற்படுகிறது. உங்களுடைய குடும்ப செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரித்தாலும் கூட அதைவிட அதிக அளவிலான வருமானம் வருவதற்கான யோகங்கள் உண்டு. எனவே கடன் வாங்குவதற்கான அவசியங்கள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பழைய கடன்களை அடைப்பதற்கான நிதி சார்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகளை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் பலமாக உண்டு. பல்வேறு விதங்களான குடும்ப ரீதியாக தீர்க்கவே முடியாது என்று இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு கூட இந்த தருணத்தில் தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக ஏற்படுகிறது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிசுமை என்பது குறையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சியான நிறைவான பல நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. வியாபாரத்துறை தொழில்துறையை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவதை தவிர்த்தல் நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சியிலும் புதிய பணிகளிலும் நன்கு யோசித்து ஆலோசித்து பிறகு செயல்படுத்துவதை மேற்கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தானாகவே நடந்தேற கூடிய நல்லவைகளாக மாநில மத்திய அரசின் வரி சலுகைகள் உள்பட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உருவாகியுள்ளது. வெகுகாலங்களாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சுமூகமாக இந்த காலகட்டத்தில் தீர்வு காண்பதற்கான யோகங்கள் பலமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. புதிய கிளை ஆரம்பித்தல் உள்ளிட்ட மேலும் பல முக்கியமான விஷயங்களை நன்கு ஆலோசித்து அதற்கு பிறகு செயல்படுத்துவதற்கான யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டு. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் சுக்கிரன் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்கு சுக்கிர பகவானின் சப்தம பார்வை கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகளும் நன்மைகளும் நிறைந்தவையாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் பலமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதோடு உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய தனித்திறமைகளை முழுவதையும் வெளிக்கொண்டுவரக்கூடிய விதத்திலும் வெளிநாட்டிற்கு சென்று உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலும் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு.
கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அனுகூலமான நல்லபல மாற்றங்களை ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகள் உண்டு. உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கு கல்வி ரீதியான உதவித்தொகைகள் நிறைந்து கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக பயணிப்பதால் விவசாயம் ரீதியான விஷயங்களில் நல்ல பலன்களும் அதிக விளைச்சல்களும் மனதிற்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் அமையும். கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த வளர்ச்சிகள் உண்டு. இந்த தருணத்தில் குரு பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலும் பயணிப்பதால் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் உண்டு. சுப நிகழ்வுகளால் உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்கும். பல தடைகள் நீங்கி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திக்க முடியும். பரிகாரம்: வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபடுங்கள்.